ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. தமிழ்நாட்டின் தென்கரையில் அமைந்து ஆன்மீகமும் வரலாறும் சங்கமிக்கும் புனித நகரமாக திகழ்ந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக அமைந்ததுதான் திருவண்ணாமலை. அங்கு தோன்றிய சிவபெருமானின் மற்றொரு பெயர் அருணாச்சலேஸ்வரர். அருணாச்சலேஸ்வரர் சிவனின் அக்னி வடிவமாவர். அருணா என்பது அகந்தையை அழிக்கும் சிவப்பு, அச்சலா என்பது மலை. இந்த அக்னி தலத்தை பற்றி மனதில் நினைத்தாலே நம் கண் முன்னே தோன்றுவது கோவில், கிரிவலம் மற்றும் கார்த்திகை தீபம். தமிழர்கள் மரபு வழி நாட்காட்டியின்படி ஆண்டின் 8வது மாதமான கார்த்திகை மாதத்தில் மாலை 5 மணிக்கு ஏற்றப்படும் இந்த மகாதீபம் பக்தர்கள் சிவனோடு ஐக்கியமாகி அருணாச்சல மாமலைக்குள் மகாதீபம் ஏற்றும் பணியில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வர, பின் மலைக்கு அருகில் திரண்டு ஓம் நமச்சிவாய என கூறி தனது அனைத்து துயரங்களையும் ஒதுக்கி அமைதியை அடைய பிரார்த்திக்கிறார்கள். மகாதீபம் யார் ஏற்றுவார்கள் என்று உங்களுக்கு கேள்வி வந்ததா? அதற்கான உரிமை பர்வத ராஜகுலம் எனப்படும் ஒரு மரபு தொடர் சமூகத்திற்கு மட்டுமே உண்டு. ஓம் நமச்சிவாயா. என்னுடைய பெயர் மணிகண்டன், அப்பா பெயர் சின்னப்பநாட்டார். நாங்கள் பூர்வீகமாக காலங்காலமாக இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்து இந்த அருணாச்சலேஸ்வரருக்காக திருப்பணி செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் கூட 7 பங்காளிங்க இருக்கோம். எல்லாருமே எங்கள் கூட தான் ஒன்றா தான் நாங்கள் தீபம் ஏற்றத்துக்காக செல்கிறோம். இவருடைய பெயர் தமிழ்மணி. இவருடைய அப்பா பேர் புண்ணியகோட்டி நாட்டார். இவருடைய பெயர் ரவிசங்கர். அவருடைய அப்பா பேர் மனு நாட்டார். அவருடைய பெயர் கவாஸ்கர். அப்பா பெயர் ராமலிங்கம் நாட்டார். இவருடைய பேர் சீனு. அப்பா பேர் சின்னப்ப நாட்டார். மிஸ்டர் சிவா. அவருடைய பெயர் அப்பா பேர் ராமமூர்த்தி நாட்டார். நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எல்லோரும் சுழற்சி முறையில் தினமும் தீபம் ஏற்றத்துக்காக 11 நாள் மலைக்கு சென்று சிறப்பான முறையில் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பணி தீபம் ஏற்றுறதும் தெப்பல் ஓட்டத்தை 3 நாள் ஐயங்குளத்தில் தெப்பல் நடக்கும். அந்த தொழிற்பணியை நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய வம்சாவளி பர்வதராஜ குலத்தை சார்ந்தவங்க. மீனவர் பர்வதராஜகுலம். பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. எங்கள் குலத்தை சார்ந்தவங்களாம் தினமும் மீன் பிடிச்சி உயிரை கொண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மீன் அது ஒரு உயிர் தானே, அதனால் அந்த உயிரை கொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த உயிரை கொல்லாமல் ஒரு பாவ பிராட்சத்தை வேணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்கும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக நான் காட்சி தருவேன் மலை உச்சியில். அந்த ஜோதி பிழம்பை தீபமாக ஏற்றுற பொறுப்பை உங்களுடைய பர்வதராஜகுல மீனவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் இன்னையிலிருந்து அந்த பணியை செஞ்சீங்கன்னாக்கா அந்த தீபம் எரியும் போது அந்த தீபத்தை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்ட்டு எவ்வளோ கோடி பேர் சொல்கிறாங்களோ அந்த பாவமெல்லாம் பறந்து உங்களுக்கு அது ஒரு புண்ணியமாக உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சிவபெருமான் பார்வதி தேவிட்ட சொல்லவே, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் பர்வதராஜகுலம் மீனவராக யார் யார் குடும்பத்தை சார்ந்தவங்க திருவண்ணாமலையில் வசித்தாங்களோ அவங்க தான் இந்த பணியை இன்றைக்கும் நாங்கள் இந்த 5 வம்சாவழியினர் நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய பணி எங்கள் தாத்தா செஞ்சார். எங்கள் தாத்தா செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செஞ்சார். எங்கள் அப்பாவுக்கு வயது முதிரின் காரணமாக அதுக்கப்புறம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பசங்களும் இப்போவே செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு அரோகரா, நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலைக்கு அரோகரா. ஞான தபோதரனை வா என்று அழைத்த மலை அண்ணாமலைக்கு அரோகரா. அதாவது 20 ஆண்டாக இந்த கொப்பரை காவல் பணியில் சேவை செஞ்சிட்டு இருக்கேன். இந்த வருடம் வந்தால் 21வது ஆண்டு. நான் என்னுடைய மச்சான்றவர் மணின்றவர் 2 பேர் தான் 11 நாளும் கொப்பரை காவல் பணியால் ஈடுபட்டுருக்கோம். கொப்பரைக்கு சங்கிலி, அதாவது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் கட்டையை முட்டு கொடுப்பாங்க அந்த கொப்பரைக்கு.
ஒரு சேஃப்டி, அதாவது வந்து அப்போல்லாம் நடமாட்டம் இல்லை அங்கே, அந்த அளவுக்கு வந்து யாரும் நடமாடாத பயத்தில் இருந்தது அப்போல்லாம். அந்த இடம் கொப்பரை நின்றுந்தாலே ஒரு பயம். ரொம்ப ஆட்கள் வர வர அதை போயிட்டு தொடர்த்தினாவோ இது பண்ணுறதுனாவோ, ஏன்னா வந்து அதுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி ஆனதால் கோவில் மூலிமா வந்து 4 பக்கமும் வந்து ரிங் அடித்து அதில் வந்து சங்கிலி வந்து கோவுத்து ஆடாத அளவுக்கு, கொப்பரை ஆடாத அளவுக்கு, பக்தர்களே கை வச்சாலும் ஒன்றாகாத அளவுக்கு சேஃப்டி பண்ணி சங்கிலி போட்டு இப்போ கொடுத்துருக்குறாங்க கோவிலில். மிக சிறந்த ஒரு பணி இது எங்களுது. இன்னும் மீளும் மீளும் கடவுளுக்கு செய்யணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அவருடைய அனுகிரகம்னா அந்த இடத்துல இருக்க முடியாது, அந்த இடத்துல 11 நாள் இயங்க முடியாது. அண்ணாமலைக்கு அரோகரா. தலைமுறை தலைமுறையாய் வழிபட்டு கொண்டு வந்திருக்கும் பர்வத ராஜகுலத்தினர்கள் அவர்களையும் தாண்டி மொழி, இன, மத எல்லைகளை மீறி தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவனை காண வருவது, தலைமுறைகளை தாண்டி மாற்றமின்றி இந்த பாரம்பரியம் தொடர்ந்து நினைவதும் உண்மையிலேயே வியப்பூட்டுகிறது. என்றென்றும் பிரமிப்புடன் தீம்பிளம்பமாக காட்சி புரியும் திரு அண்ணாமலை, எனது கோரிக்கையை சிவபெருமானிடம் வைக்கிறேன். ஊர் சுற்றுடும்பிட உன்னை கண்டு உன் அழகை காட்டு அருணாச்சலா.